ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற யூடியூப் வீடியோ ஒன்று நான் பார்த்தேன். அது நமக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்னு நானும் ஆர்டர் போட்டு வாங்கினேன். அது என்ன டூல்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு செட்டிங் டூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செட்டிங் டூல் என்னங்கிறது வாங்க இப்போ பிரித்து பார்த்தரலாம். இப்போது இது எப்படி யூஸ் பண்ணுங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதை பிரித்து உங்களுக்கு நான் காட்டி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெட்டலில் இருக்குது இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாக் ஆகிருக்கும். இது இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ரப்பர் இது மாதிரி கொடுத்துருக்காங்க, ரப்பர் அட்டாச்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க 2 சைட்லையும். இது வந்து ரிமூவபிள் தான், நீங்கள் வேணும் எடுத்து பண்ணிக்கலாம். இது என்ன டூலுங்கிறத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட்லாம் ப்ரெஸ் பட்டன் மாதிரி வைப்போம் இல்லைங்களா, அந்த டூல் தான் இது. இப்போ இந்த காலத்தில் இது யூஸாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான டூல்னே சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு கீழே வச்சு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 இந்த மாதிரி டூல் இருக்கும். உங்களுக்கு நான் கையில் வச்சு காட்டுறேன். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டூல் இதுதான் உங்களுக்கு வந்து இந்த ப்ரெஸ் பட்டனெல்லாம் வச்சு ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, இதெல்லாம் மெயினாக வந்து நம்ம கையில் போட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டூல் வாங்கிட்டிங்கன்னா டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி குட்டீஸ்க்கு ஈஸியாக நம்ம கொடுத்துடலாம். குட்டீஸ்க்கு வீட்டில் வச்சுக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான டூல்னே சொல்லுவேன். இது வாங்க இது எப்படி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இந்த டூலில் நம்ம இது இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இந்த மாதிரி இந்த ஷார்ப் பேஜஸ் இந்த சைடில் வர மாதிரி நம்ம நீட்டாக அதுக்குள்ளே போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஷார்ப் பேஜ் வந்து வெளியில் விசிபிளாக தெரியணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த சைடில் விசிபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சாரி, இந்த பட்டன் வந்து இப்படி இருக்கணும், தெரியாமல் சொல்லிட்டேன். ஸோ இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா இப்படி ரிவர்ஸில் வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள். ஸோ இப்படி இருக்கணும். ஸோ பட்டன் சைட் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கணும், வெளியில் இப்படி இருக்கணும். இப்போ நான் ஒரு ஷர்ட் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஷர்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இது ஒரு லேடி ஷர்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்படி வச்சு நல்லா ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணணும். நல்லா ஒரு அமுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணி நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து அப்படியே ஒட்டிக்கும். இங்கே பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஏன் அப்படி உல்ட்டா வச்சோங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்னொரு டூல் எடுத்து இந்த சைட்லையும் நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பட்டன் வந்து விசிபிள் தெரிகிற மாதிரி வச்சுருந்தேன்ல, இப்போ அதே இதை வந்து இப்போ இதே மாதிரி இந்த சைடில் வச்சுட்டு அதே மாதிரி இதை வந்து இந்த சைடில் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி வச்சுருந்தோன்னா அதே மாதிரி இப்போ வைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வச்சுருந்த தகுந்த மாதிரி இல்லாமல் இப்போ வந்து இப்படி வைக்கிறேன். ஸோ வந்து அதை மாற்றி வைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பட்டன் வந்து உள்ளே தெரிகிற மாதிரி வச்சுருந்தேன் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டன் வெளியில் தெரிகிற மாதிரி வைக்கிறேன். ஸோ இது வேணும்னா நீங்கள் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி எந்த இடத்துல வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இப்படி வச்சுருக்கேன். ஸோ பட்டன் ஃபஸ்ட்டு வெளியில் தெரியாத மாதிரி வச்சுருந்தேன், இப்போ தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இந்த சைடில் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷர்ட்டுக்கும் பேண்ட் ஒரு பட்டனுக்கும் நடுவில் வந்து நிறைய கேப் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பட்டன் வச்சு கூட நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் திரும்பவும் இதை பார்த்தீங்கன்னா நல்ல லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ பாருங்களேன், ஈஸியாக வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நான் வாங்கின ஒரு யூஸ்ஃபுல்லான டூலு. ஸோ இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.